ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தேவிக்கு வந்து க்ரீன் கலர் பீகாக் க்ரீன் கட்டணும் அப்படின்னு சொல்கிற அந்த டேட்டில் நாங்கள் போனது தான் போட்டிருக்கேன். எல்லோரும் கும்மி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதில் பாதி பேர் கோயிலுக்கு உள்ளேயே உட்காந்துருந்தாங்க. அதை தான் நான் எடுத்து போட்டிருக்கேன். ஒருத்தங்க வந்து கூட்டத்தில் கும்மி அடிக்காமல் அப்படியே தேவி முன்னே இப்படி சுற்றி சுற்றி அடிச்சிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எல்லோரும் ஆளுக்கு ஒரு க்ரீன் ஏதாவது ஒரு அதை பேஸ் பண்ணுற க்ரீன் இருக்க மாதிரி எல்லோரும் சாரீ கட்டிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் கொஞ்சம் மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. கும்மி அடிக்கிறதும் கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்தது. இது என்னென்னா, அழைக்கிறாளாம் ஆத்தா அழைக்கிறாளாம் அந்த பாட்டெலாம் பாடும்போது நல்ல ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போ வந்துட்டு முளைப்பாரி போட்டதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் நேரம் வந்து முளைப்பாரி வளர்கிறதுக்காக அந்த எதுக்காக முளைப்பாரி போடுறோம், எதுக்காக தசரா கொண்டாடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் செமையாக பாடுனாங்க. அந்த முளைப்பாரி பாட்டு போடுறதுக்கு ஊர்லேருந்து வந்தவங்க. அவங்க நேம் கேட்கல, பக்கத்தில் பேசுனாங்க, நல்லா தான் பேசுனாங்க. செம்மையாக அழகாக பாடுனாங்க. இதில் வந்து நான் வந்து நேற்று வந்து பிங்க் கலரு, அந்த பிங்க் கலரு அந்த டே வந்து போடும்போது பாருங்கள், தீச்சட்டியெல்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் இப்போ க்ரீன் கலருக்குள்ளது போட்டிருக்கேன். எனக்கு டேட்டு வந்து போடுறதுக்கு டைம் ஆகிட்டு. சின்ன குழந்தைங்கலாம் அழகாக சந்தோஷமாக கும்மி அடிக்கிறது, அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா பார்த்திங்கன்னா, இந்த தசராவுக்கு வந்து நம்ம கும்பிட்றது வந்து தேவிக்கு நாங்கள் வந்து கும்மி அடிப்போம். மராட்டிக்காரங்க வந்து தாண்டியா அந்த மாதிரி பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக ஆடுறவங்க வந்து அந்த நவராத்திரி ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று இருக்குது, தேவியோட ட்ரெஸ், அது போட்டுட்டு மராட்டிக்காரங்க கர்பா டான்ஸு அப்படின்னு ஆடுவாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒரு வீடியோ ஏதாவது கிடச்சிதுன்னா அந்த கர்பா டான்ஸ் நான் போடுறேன், என் வீடியோவில் நீங்கள் பாருங்கள். மற்றவங்க யாராவது போட்டிருப்பாங்க, அது தெரிஞ்சிருந்தா ஓகே. தெரியாதவங்க நான் போடுறத பாருங்கள். அப்புறம் நான் போடுற ஷார்ட்ஸோ இல்லை வீடியோவோ நீங்கள் பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு லைக்கு கொடுங்க ப்ளீஸ். அப்புறம் எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வரணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா மட்டும் போதாது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு ஷார்ட்ஸும் வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், ஆனால் உனக்குள்ளது எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க கீழே போகும்போது. ஸோ நீங்கள் வந்து ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் விஜயா கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு நிறைய விஜயா கிரியேஷன் இருக்கும். அதில் வர்றதில் வந்து என்னோடய ஃபேஸ் வரும். எனக்கு தெரிஞ்சவங்க அந்த ஃபேஸை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் யாரோ தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் இதில் உள்ள பேலன்ஸ் வீடியோ, அழகான வீடியோ அடுத்த ஷார்ட்ஸில் வரும். தேங்க்யூ.